தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டிற்கு பரிந்துரைக்க மேலும் ஓராண்டாகுமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தமிழ்நாடு அரசிற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்பொழுது கேள்வி முன்வைத்திருக்கிறார். இது குறித்தான விவரங்கள். இடஒதுக்கீட்டு பரிந்துரைக்காக ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் மேலும் நீட்டிக்கப்பட வேண்டும் என்றும் ஓராண்டுக்கு மேலாக நீட்டிக்கப்பட வேண்டும் என்று ஆணையம் தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது. இதற்கு தான் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தனது கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20% இடஒதுக்கீட்டிலிருந்து வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்குவது பற்றி பரிந்துரைக்க பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு வழங்கப்பட்ட காலக்கெடுவை முடிவடைந்து விட்ட நிலையில் இதுவரை காலக்கெடு நீட்டிக்கப்படவில்லை. இன்னொரு புறம் வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்க மேலும் ஓராண்டு காலம் தேவை என்று பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கோரியிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வன்னியர் இடஒதுக்கீட்டின் கோரிக்கையின் தீவிரம் புரியாமல் கால்பந்து போன்று அக்கோரிக்கையை அரசும் ஆணையமும் உதைத்து ஆடுவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், கால்பந்தை போல தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமும் உதைத்து விளையாடுவதற்கு வன்னியர்களின் வாழ்க்கையும் எதிர்காலமும் விளையாட்டு அல்ல. வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது கடையில் விலை கொடுத்து வாங்கும் பொருள் அல்ல. துப்பாக்கி குண்டுகளுக்கு 21 உயிர்களை பலி கொடுத்து பல்லாயிரக்கணக்கானோர் சிறை சென்று லட்சக்கணக்கான மக்கள் அடக்குமுறைகளை எதிர்கொண்டு வாங்கிய வரம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அது சிலரது வஞ்சத்துக்கும் வன்மத்துக்கும் இரையாவது அனுமதிக்க முடியாது. வன்னியர்களின் வரமான இடஒதுக்கீட்டை மீட்டெடுப்பதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர்களும் தயாராகவே உள்ளனர். அதற்கு இடம் கொடுக்காமல் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து பரிந்துரையை பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திடமிருந்து விரைவாக பெற்று சட்டம் இயற்றி வன்னியர்களுக்கான சமூக நீதியை தமிழக அரசு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.